தமிழ்நாடு மக்கள் அனைவருக்கும் வணக்கம். அடடே நம்ம ஊர் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இப்போ நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னா திருவாரூர் மாவட்டம் குடவாசல் தாலுகா திருக்கொல்லம்புதூர் அப்படிங்கிற ஒரு சிவன் கோயில்ல இருக்கிறோம். இந்த சிவன் கோவில் வந்து மிகப்பெரிய வரலாறு வாய்ந்த சிவன் கோவில். ஒரு 1500 ஆண்டுகளுக்கு முற்பட்ட இந்த சிவன் கோவில் திருஞான சம்பந்தர்களால் பாடல் பெற்ற ஸ்தலம். இப்ப நம்ம வந்த நேரம் இந்த கோயில்ல திருப்பணி நடக்குது. கிட்டத்தட்ட ஒரு 200க்கும் மேற்பட்ட சிவனடியார்கள் சேர்ந்து இந்த கோயிலை சுத்தம் பண்ணிட்டு இருக்காங்க. அவ்வளவு ஒரு அற்புதமா இருக்கு. அவங்க எல்லாரும் சேர்ந்து உழவார பணி நடத்துறது அவ்வளவு ஒரு ஆச்சரியமா இருக்கு. இது வந்து எங்களுடைய ஊருக்கு அருகில இருந்தாலும் நாங்கள் இதுவரைக்கும் வந்ததில்லை. இந்த கோயிலை பார்க்கும்போது ஒரு பிரம்மாண்டமா இருக்கு. இந்த கோயிலுடைய வரலாறு என்ன அப்படின்னா திருஞான சம்பந்தர் வந்து இறைவனை வழிபடும் வரும்போது வெட்டாத்துக்கு அந்த பக்கம் போயிருக்கு. அந்த பக்கத்துல வந்திருக்காப்ல. அப்ப வரும்போது இரவு நேரம் ஆனதுனால ஓடம் செலுத்தக்கூடிய அந்த நபர் என்ன பண்ணிருக்காப்ல, இரவு நேரம் ஆயிட்டு அதனால இதுக்கப்புறம் ஓடம் செலுத்த முடியாது அப்படின்னு சொல்லி ஓடக்காரர் என்ன பண்ணிட்டாரு, கைத்துல கட்டி ஆத்து கரையிலே போட்டுட்டு போயிட்டாப்ல. அதுக்கப்புறம் திருஞான சம்பந்தர் என்ன பண்ணிருக்காரு, தன்னுடன் வந்து அடியார்களை எல்லாம் அழைச்சிட்டு வந்து அந்த ஓடத்து மேல ஏறின்னு கொட்டமே கமலும் திருக்கொல்லம்புதூர் அப்படிங்கிற ஒரு பதிகத்தை பாடி ஆற்றுக்கு மறுபக்கம் வந்திருக்காங்க. அதாவது ஆளே இல்லாம இவர் பதிகம் பாட பாட அந்த ஓடம் தானாகவே வந்து இந்த திருக்கொல்லம்புதூர் சிவன் கோயில்கிட்ட அந்த ஓடம் வந்து கரையேற்றிக்கிட்டு இருக்கு. இதுதான் இந்த ஸ்தலத்தோட வரலாறு. அதுக்கப்புறம் வந்து மற்ற பதிகங்களை பாடியிருக்காரு. இப்ப திருஞான சம்பந்தர் இந்த கோயில்ல 10 பதிகம் பாடியிருக்காரு. பாடிட்டு இங்கேயே தங்கி இறைவனை வழிபட்டு சென்றதா இந்த ஸ்தல வரலாறு சொல்லுது. அது வந்து ஐப்பசி மாசம் அமாவாசை இந்த கோயில்ல சிறப்பு வழிபாடு நடத்துவாங்க. அந்த நேரத்துலதான் ஞான சம்பந்தர் இந்த கோயிலுக்கு வந்துட்டு போனதான் கோயிலுடைய ஸ்தல வரலாறு சொல்றது. திருஞான சம்பந்தர் வந்தார் இல்லைங்களா, அந்த ஓடம் இந்த ஓடம் தான். இந்த ஓடத்துலதான் வருஷத்துக்கு ஒரு முறை காவிரி ஆற்றங்கரையில இதன் மூலமா தான் அந்த கரைக்கு போயிட்டு சாமி அழைச்சிக்கிட்டு வருவாங்க. நாம வந்த நேரம் உழவார பணி நடக்கிறதுனால இங்க சமையல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்க வந்து இருக்கக்கூடிய அனைத்து சிவனடியார்களுக்கும் இங்கேயே சமையல் பண்ணி அன்னதானம். நாங்கள் இந்த ஊருக்கு வந்த நேரத்தில் சிவனடியார்கள் ஒரு 200க்கும் மேற்பட்டவங்க வந்து இந்த கோயிலை அற்புதமாக சுத்தம் பண்ணாங்கன்னு சொன்னான்னு இல்லைங்களா. இவங்கெல்லாம் நம்ம பக்கத்து ஊர் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் இவங்க நம்ம தென் மாவட்டத்திலேருந்து வந்து நம்ம ஊரில் வந்து இங்கே நல்லா அந்த அளவுக்கு சிவன் கோயிலை சுத்தப்படுத்தி பிரம்மாண்டமாக வச்சுருக்காங்க. அதில் நம்ம அண்ணன் ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்கள இதை பற்றி கேட்போம். அண்ணா வணக்கம். நம்ம உங்களுடைய பேர் என்னண்ணே? பேர் உத்தன்ராஜ். தூத்துக்குடி மாவட்டம். தூத்துக்குடியிலேருந்து வரீங்களா? தூத்துக்குடி. இது எப்படின்னா நீங்க மாதம் வந்து செய்வீங்களா, இல்ல இது ஒவ்வொரு சிவன் கோயிலுக்கும் போய் எல்லா இடத்துலயும் செய்வீங்களா? அதாவது மாசம் ரெண்டு கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, கடைசி ஞாயிற்றுக்கிழமை, ஒரு ஞாயிற்றுக்கிழமை 2 தடவை போவோம். மாதம் 2 ஞாயிற்றுக்கிழமை ஒவ்வொரு சிவன் கோயிலுக்கு. எங்களுக்கு முன்னாடியே சொல்லிடுவாங்க, இது மாதிரி நீங்க வாங்க வந்து சிவன் கோயில பணி பண்ணுங்க, இது மாதிரி கிளீன் சுத்தம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்கள் எங்கள் குரு சொக்கலிங்க ஐயான்னு ஒரு தொகுதியில் இருக்காப்புல, அந்த ஐயா சொல்லுவாப்புல, இன்ஃபார்ம் பண்ணுவாப்புல, இதை மாதிரி நம்ம போவோம் சரி போவோம் அப்படின்னு செய்வோம். ஒரு 300 பேர் 400 பேர் போவோம். ஒரு நேரத்தில் 200 பேர் வருவாங்க, 300 பேர் வருவாங்க. போய் என்னன்னா காலையில் போய் இறங்குவோம். ஒரு 6 மணிக்கு போயாச்சுன்னா போன உடனே நல்லா என்னென்ன வேலை இருக்குது பகவானை தரிசனம் பண்ணிவிட்டு வேலையை பார்ப்போம். அவங்க வந்து அதுக்குன்னு கோயிலேருந்து ஆள் இருப்பாங்க. சாமி என்ன வேலை செய்யணும் எல்லாத்தையும் காமிப்பாங்க. இது மாதிரி புல் வெட்டுன்னு செய்யணும், செஞ்சுருவோம் அப்படின்னு. இது பார்த்து இது இப்பெல்லாம் கிளீன் பண்ணிடலாமான்னு கேட்பாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பகவான் செயல், அதை நமக்கு ஒன்றும் கிடையாது. ஆமாம், நாங்கள் வந்து மாமிட்டி தூக்கி போவோம், இதெல்லாம் பண்ணிடலாம், இது மட்டும் பண்ணுங்க, முடிஞ்சது செய்யுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்கள் வாட்டி செஞ்சுட்டே இருக்கோம், நீங்கள் அது பேர் பாருங்கம்பாங்க. அதுக்கப்புறம் நல்லா பண்ண ஒன்று கேட்பாங்க. அதெல்லாம் நம்ம கையில் கிடையாது. நாங்கள் வந்து ஒரு சாதாரண ஒரு மனிதன் தான். இது மாதிரி பகவானுக்கு செய்யணும்னு சொல்லி செய்கிறோம். நல்ல அருமையா அமையும். நம்ம எதிர்பார்த்ததை விட நம்மளுக்கே போன உடனே இவ்வளவு இருக்கு செஞ்சிடலாமா அப்படி நம்மளுக்கு ஒரு என்ன தோணும், எப்படி முடியுமோன்னு. அது வந்து பகவான் வந்து எப்படி அந்த கடைசி காலத்துல சரசரன்னு கிளீனா இது பரவாயில்லையா, நம்ம இது முடியுமோ நம்மளே நம்ம ஒரு செஞ்சாகணும். ஆனா நல்லா நீட்டா
முடிச்சு நம்மளுக்கே திருப்தி வரும் சார் இவ்வளவு செஞ்சுமான்னு. உண்மையிலேயே நாங்க வரும்போது ரொம்ப காடா இருந்தது. ஆமா அடர்த்தியா இருக்கும். பார்க்கும்போது இதெல்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு கால் வைக்க முடியாது. அவ்வளவு ஒரு சுத்தமா எல்லா செடிகளையும் வெட்டி எடுத்துட்டாங்க. தென் மாவட்டத்திலேருந்து வந்து இங்க நம்ம ஊர்ல வந்து ஒரு சிவனுக்கு உழவார பணி செய்யறாங்க. உங்களுடைய பணி ரொம்ப மென்மேலும் வரணும்னு ரொம்ப நன்றி. அதாவது எங்களுக்கு ஒரு பாக்கியம், உங்களையும் பார்த்த மாதிரி சிவனையும் பார்த்த மாதிரி இந்த ஏரியா மக்களையும் பார்த்த மாதிரி எங்களுக்கு எங்களுக்கு ஒரு புண்ணியம். ரொம்ப சந்தோஷம். ஆமா.